ஹல்லேலூயா. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் எல்லாரையும் அன்போடு கூட இந்த அடுத்த தலைமுறைக்கான ஜெபத்திற்கு நாங்கள் வரவேற்கிறோம். உங்களோடு கூட ஒவ்வொரு வாரமும் நாங்கள் இணைந்து ஜெபிப்பது பெரிய மகிழ்ச்சி. ஆண்டவர் தேசத்திலே மாற்றங்களை கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். வாலிபர்களுடைய வாழ்க்கையில் பெரிய திருப்பங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அதை கண்கூடாக நாங்கள் காண்கிறோம். ஆகவே மனம் சந்தோஷப்படுகிறது தேவன் நமக்கு செய்கிற அதிசயமான காரியங்களுக்காக. இன்றைக்கும் கூட நாம் எல்லாரும் இணைந்து அந்த தேவனை நோக்கி பார்த்து நம்முடைய அடுத்த தலைமுறைக்காய் ஜெபிக்க போகிறோம். இருக்கிற இடங்களிலே நீங்கள் முதலாவது உங்கள் இடங்களை எல்லாம் சரிப்படுத்தி கொள்ளுங்கள். நீங்கள் இருக்கிற இடங்களிலே உங்கள் வேத புத்தகம் மற்றும் உங்களுடைய எல்லா பொருட்களையும் பக்கத்திலே வைத்து கொள்ளுங்கள். எழுந்து போகக்கூடாது என்று தீர்மானியுங்கள். இருக்கிற இடங்களில் இந்த 1 மணி நேரமும் ஏக இருதயத்தோடு ஏக சிந்தையோடு நாம் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் கிரியை செய்வார். ஒருவேளை ஒவ்வொரு ஜெபக்குறிப்புகளும் நாங்கள் நடத்தும் பொழுது நீங்கள் கூடவே இணைந்து அதே ஜெபக்குறிப்பிற்காய் ஜெபிக்கலாம். இல்லை என்றால் நீங்கள் இருக்கிற இடத்துல நீங்கள் அந்நிய பாஷையில் பேசிக்கொண்டே இருக்கலாம். இப்படி செய்யும் பொழுது இந்த 1 மணி நேரம் பல இடங்களிலிருந்து பல மக்களாகி நீங்கள் இணைந்து ஜெபிக்கிற இந்த ஜெபம் பெரிய மாற்றத்தை, தாக்கத்தை, திருப்பத்தை, எழுப்புதலை கொண்டு வரும் என்று நான் விசுவாசிக்கிறேன். நாம் விசுவாசிக்கிறோம். இருக்கிற இடங்களில் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. எல்லாரும் வாயை திறந்த ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? கோடான கோடி ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி நிறைந்த உள்ளத்தோடு உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ப்ரேயருக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அடுத்த தலைமுறைக்காக ஆண்டவரே நாங்கள் உம்மிடத்தில் வந்து பணிந்து குனிந்து ஜெபிக்கிற இந்த ஜெபங்கள் பரலோகத்தில் உள்ள எங்கள் தேவனுக்கு பிரியமாய் இருக்கிறதற்காய் நன்றி அப்பா. எங்கள் ஜெபத்தை நீங்கள் கேட்க போகிறதற்காய் ஸ்தோத்திரம். ஜெபத்தில் கலந்து கொண்டிருக்கிற எல்லாருக்கும் ஆண்டவரே ஏக இருதயத்தை கொடுங்க, ஏக சிந்தையை கொடுங்க. தூரத்திலும் சமீபத்திலும் பிற தேசங்களிலும் இருந்து கலந்து கொள்கிற உம்முடைய மக்களை உம்முடைய ஜெப ஆவியினாலே நிரப்பும்படியா ஜெபிக்கிற ஐயா. இந்த ஜெபத்திற்கு விரோதமாய் எழும்பி நிற்கிற கிரியை செய்கிற எல்லா அந்தகார கிரியைகளும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்படுவதாக என்று சொல்லி ஜெபம் பண்ணுகிறோம். உம்முடைய திவ்ய பிரசன்னம் எங்களோடு கூட இருக்கட்டும். உம்முடைய திவ்ய கரம் எங்களோடு கூட வழி நடத்த வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிற ஐயா. டேக் கண்ட்ரோல் ஆஃப் திஸ் டைம் ஓ ஹோலி ஸ்பிரிட். நாங்கள் எங்களை தாழ்த்தி ஜெபிக்கிற ஐயா. நீங்கள் பொறுப்பெடுத்து நடத்துங்க. ஜெபத்தை நடத்துகிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் இரட்டிப்பின் வல்லமையினால் நிரப்ப வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிற ஐயா. உம்முடைய திருப்பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ராஜா இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் மிகவும் நல்லவர். இந்த நாளின் ஜெபத்திற்கு துவக்கமாக நாம் ஒரு பாடலை பாடி நாம் தேவனை ஆராதிக்க போகிறோம். இணைந்து கொள்ளுங்கள். உற்சாகமாய் நீங்களும் பாடுங்கள். கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அவருடைய பிரசன்னம் நம் மத்தியில் இறங்கி வரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் கொடுத்த அந்த புதிய நாளுக்காய், புதிய மாதத்திற்கு உள்ளத்தின் ஆளுதல் கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோமா? கடந்த மாதம் முழுவதும் கர்த்தர் அற்புதமாக நடத்தினார், குறைவின்றி நடத்தினார். தடைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் உடைத்தெறிந்தார். அந்த அன்புள்ள தேவனை, இரக்கமுள்ள தேவனை முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு இருக்கிற இடத்துல என்னோடு இணைந்து கரங்களை தட்டி என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார், என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன், துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். ஹல்லேலூயா. ஆனந்தமே ஹல்லேலூயா, ஆனந்தமே ஹல்லேலூயா, ஆனந்தமே ஹல்லேலூயா, ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன், துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். உன்னதன் மறைவில் வல்லவன் நிழலில் என்றும் தங்குவே, உன்னதன் மறைவில் வல்லவன் நிழலில் என்றும் தங்குவே. தேவனை நோக்கி அடைக்கல பாறை என்றே சொல்லுவே, தேவனை நோக்கி அடைக்கல பாறை என்றே சொல்லுவே. ஹல்லேலூயா. ஆனந்தமே ஹல்லேலூயா, ஆனந்தமே ஹல்லேலூயா, ஆனந்தமே ஹல்லேலூயா, ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன்,
துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். தமது சிறகால் என்னை மூடி காத்து நடத்துவார். தமது சிறகால் என்னை மூடி காத்து நடத்துவார். அவரது வசனம் ஆவியின் பட்டயம் எனது கேடகம். அவரது வசனம் ஆவியின் பட்டயம் எனது கேடகம். ஹல்லேலூயா ஆனந்தமே, ஹல்லேலூயா ஆனந்தமே, ஹல்லேலூயா ஆனந்தமே, ஹல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். ஆமாண்டவரே, உம்மை துதிப்பது எங்களுக்கு இன்பமும் ஏற்றதுமா இருக்கிறது. உம்மை துதிக்க துதிக்க எங்கள் ஆவியில் கொடுக்கிற பலனுக்காக நன்றி அப்பா. உம்மை துதிக்கிற ஜனங்கள் ஒவ்வொருவர் மேலும் ஆண்டவரே இந்த மாலை வேளையில் உம்முடைய கிருபை அவர்களை நிரப்பட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறப்பா. உங்களுக்கு நன்றி, கோடான கோடி ஸ்தோத்திரம் அப்பா. தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. இன்றைக்கும் கூட நாம் நம்முடைய அடுத்த தலைமுறைக்காக விசேஷமான ஜெபங்களை ஏறெடுக்க போகிறோம். இது இந்த மாதத்தின் முதலாவது ஜெபம். ஆகவே இந்த முதலாவது ஜெபத்தில் நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். கடந்த நாட்கள் எல்லாம் நம்மை ஜெபிக்க வைத்தார், நம்முடைய குடும்பத்தை காத்தார், ஆதரித்தார், வழி நடத்தினார். பெரிய காரியங்களை தேவன் நமக்காக செய்திருக்கிறார். ஆகவே நன்றி நிறைந்த இருதயத்தோடு தேவனை துதிக்கும்படியாக நீங்கள் இருக்கிற இடங்களிலே கர்த்தருக்கு நன்றி சொல்ல போகிறீர்கள். எல்லாரும் உங்கள் கரங்களை உயர்த்தி கொள்ளலாமா? வாயை திறந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. தேவாதி தேவனே, ராஜாதி ராஜாவே, கர்த்தாதி கர்த்தரே, எங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செஞ்ச எல்லா நன்மைகளுக்காக நன்றியுள்ள உள்ளத்தோடு உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுக்கு பாராட்டின கிருபைக்காக, தயவுக்காக, ஜீவனுக்காக, சுகத்துக்காக, பலத்துக்காக, எங்கள் பிள்ளைகளுக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காக உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். 5 மாதங்களை முடிக்க உதவி செய்தீர். 6வது மாதத்திற்குள் பிரவேசிக்க உதவி செய்தீர். வருஷத்தின் நடுவான இந்த மாதங்களிலே ஆண்டவரே உம்முடைய கிரியைகளை உயிர்ப்பிப்பேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறீங்கப்பா. உங்கள் வார்த்தைகளுக்காகவும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கோடான கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். எங்களை இந்நாள் வரைக்கும் நடத்தினீங்க, எங்கள் குடும்பத்தை நடத்தினீங்க, அதற்காக நன்றி. எங்கள் ஊழியத்தை நடத்தினீங்க, அதற்காக கோடான கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோப்பா. ஆண்டவரே, மகிமை துதி கனம் எல்லாம் உங்களுக்கு. இன் ஜீசஸ் நேம், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. ஒரு வேத பகுதியை நான் வாசிக்க விரும்புகிறேன். ஆண்டவராகிய இயேசு எவ்வளவு வல்லமை உள்ளவர் என்பதை நாம் அறிந்து கொள்ளும் பொழுது நம்முடைய ஜெபங்களுக்கு அவர் வல்லமையாகவே பதில் செய்வார், கிரியை செய்வார் என்பதையும் நாம் அறிந்து கொள்வோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்திற்கு உங்கள் வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். நீங்கள் வசனத்தை வாசிக்கும் பொழுது நீங்களும் வசனத்தை கவனிக்க வேண்டும் என்று சொல்லி நான் விரும்புகிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசி. 4:5 படிக்கலாமா? அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது. அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. ரொம்ப அற்புதமான ஒரு வேத பகுதி. அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாயிருந்தது, அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. ஆண்டவர் இயேசுவுக்குள் நித்திய ஜீவன். அந்த நித்திய ஜீவன் மனுஷருக்கு ஒளியாயிருக்கிறதா. அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. சரி, இப்பொழுது நம்முடைய வாலிபர்களுக்கு என்ன பிரச்சனை? எல்லா வாலிபர்களையும் இருளின் அதிகாரங்கள் பற்றி கொண்டிருக்கிறது. எல்லா வாலிபர்களுக்குள்ளும் இருளின் தாக்கங்களால் உண்டாகிற போராட்டம். ஆனால் இங்கே வசனம் சொல்லுகிறது, அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை என்று சொல்லியிருக்கிறது. அப்படி என்றால் இயேசுவை மெய்யாக ஏற்றுக்கொண்ட ஒரு வாலிப மகன், வாலிப மகளுக்குள்
போராட்டங்கள் வரலாம், ஆனால் இருள் அவர்களை பற்றி கொள்ளக்கூடாது. நாம் இன்றைக்கு ஜெபிக்க போகிறோம். நம்ம பிள்ளைங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா அந்தகார கிரியைகள், பிசாசின் ஆதிக்கங்கள், சத்துருடைய கட்டுகள், இவைகள் எல்லாம் உடைக்கப்பட்டு நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் பலத்த விதத்தில் கிரியை செய்து அவர்களை வெளிச்சத்திற்குள் கொண்டு வர வேண்டும். இதற்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். நீங்கள் இருக்கிற இடங்களிலே சத்தங்களை உயர்த்தி ஜெபியுங்கள். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிற கர்த்தாவே, இந்த மாலை வேளையிலும் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிற கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் ஒருமித்து ஆண்டவரே எங்கள் வாலிபர்களுக்காக எங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபிக்க ஆண்டவரே, உம்முடைய தாய்மார்களும் அநேகர் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் கண்ணீரோடு உம்முடைய சமூகத்தில் வந்து நின்று இருக்கிறார்கள் கர்த்தாவே. ஸ்தோத்திரிக்கிறோம் எங்களுடைய வாலிபருடைய வாழ்க்கை எல்லாம் அப்பா என் தேவன் நீர் ஆண்டவரை பார்க்க வேண்டுமாய் கர்த்தாவே, இந்த மாலை வேளையில ஜெபிக்கிற கர்த்தாவே ஆண்டவரே, எங்கள் கண்ணீரை காண்கிற தேவன் நீர் ஆண்டவரே. அப்பா இந்த வேளையில விடுகிற கண்ணீரை காணுங்க ஆண்டவரே. அப்பா எத்தனையோ வாலிபர்கள் இருளில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் கர்த்தாவே, ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா ஆண்டவரே. அப்பா உமக்குள்ள ஒளி இருந்தது ஆண்டவரே, உமக்குள்ள அந்த ஒளியை இருள் பற்றி கொள்ளவில்லை ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறப்பா. எங்கள் வாலிபர்கள் அறியாமல் இருக்கிறார்கள் ஆண்டவரே, அறியாமல் இருளுக்குள்ள ஆண்டவரை மாய்ந்து கொண்டிருக்கிறார்கள், பாவத்தினுடைய இருளில் ஆண்டவரை மடிந்து கொண்டிருக்கிறார்கள், போதைப் பொருளும் இருளில் மடிந்து கொண்டிருக்கிறார்கள். எத்தனையோ விதமான இருள் நம்முடைய வாலிப பிள்ளைகளை சூழ்ந்திருக்கிறது ஆண்டவரே, எங்கள் குடும்பத்துல சூழ்ந்திருக்கிறது ஆண்டவரே. அப்பா நீங்க கிருபையா எங்கள் பிள்ளைகளை, இருளில் இருக்கிற பிள்ளைகளை அப்பா, இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்ற வேத வசனத்தின்படி எங்க வாலிபர்களை வெளிச்சத்தண்டைக்கு வர வேண்டும் ஆண்டவரே. நீரே எங்களுடைய வெளிச்சமா இருக்கு. சங்கீதம் 27:1 கர்த்தரின் வெளிச்சமும் என் ரட்சிப்பும் ஆனார் என்ற வேத வசனத்தின்படி எங்க வாலிபர்களுக்கெல்லாம் நீங்க ரட்சிப்பாய் மாறுங்கப்பா. எங்க வாலிபர்கள் ஒரு ஒளி இந்த வேளையில இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எங்கள் கண்ணீரெல்லாம் தேவன் பார்த்து ஆண்டவரே எங்கள் ஜெபத்தை எல்லாம் கேட்டு அப்பா, இருளில் இருக்கிற வாலிபர்கள் இயேசுவின் நாமத்தில் வெளியே வருவார்களாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எந்த அந்தகாரத்தினுடைய இருளில் இருந்தாலும் ஆண்டவரே அப்பா ஆண்டவரே, மதியீன வாலிபடியும் புத்தியீன வாலிபரை நாங்கள் கண்ணோக்கி பார்க்க நீதிமொழிகளை வாசிக்கிறோமே அப்பா. இருள் நிறைந்த பாதையில் அவர்கள் கடந்து செல்கிறார்கள் ஆண்டவரே, மதியீனமான பாதைகளை நடந்து கொண்டிருக்கிற இந்த வாலிபர்களை தொடுங்க ஆண்டவரே. ஒரு ஒளி இந்த வேளையில தொடட்டும் ஆண்டவரே, ஒரு ஒளி இந்த வேளையில இறங்கட்டும் இயேசுவின் நாமத்திலே. தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர் தாவீது சொன்னது போல ஆண்டவரே, எங்க பிள்ளைகளுடைய இருளெல்லாம் மாறுபடி இந்த வேளையில ஜெபிக்கிறோம். விளக்கை ஏற்றுவீராக, விளக்கை ஏற்றுவீராக, இருள் மறைவதாக இயேசுவின் நாமத்திலே. எல்லா அந்தகாரத்துடைய இருள், அந்தகாரத்துடைய வல்லமைகளை இயேசுவின் நாமத்திலே கட்டுகிறோம் ஆண்டவரே. ஆவியில இருளோ ஆண்டவரே, சரீரத்தில இருளிலோ ஆண்டவரே, எந்த இருளா இருந்தாலும் ஆண்டவரே இயேசுவின் நாமத்திலே எல்லா அந்தகார இருளையும் ஆண்டவரே இயேசுவின் நாமத்திலே நாங்கள் கட்டுகிறோம் ஆண்டவரே. வெளியே வருவார்களாக இயேசுவின் நாமத்திலே, வெளியே வருவார்களாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. என் தேவனுடைய வல்லமை இந்த வேளையில இறங்கட்டும் ஆண்டவரே. அப்பா உம்மாலே ஒரு சேனைக்குள்ள பாய்வேன், உம்மாலே ஒரு மதிலை தாண்டுவேன் என்ற வேத வசனத்தின்படி ஆண்டவரே அந்த இருளெல்லாம் எங்க பிள்ளைகள் தாண்டட்டும் ஆண்டவரே. தாண்டி வெளியே வருவார்களாக இயேசுவின் நாமத்திலே, இயேசுவின் நாமத்திலே வெளியே இந்த வேளையில வருவார்கள் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா எங்களுடைய பிள்ளைகள் எந்த இடத்துல வேலை ஸ்தலத்துல இருளில் இருந்தாலும், கல்லூரியில படிக்கும் போது இருளில இருந்தாலும் ஆண்டவரே, எல்லா பாவத்தின் இருளை மறைவதாக இயேசுவின் நாமத்திலே, அந்தகாரங்களெல்லாம் மறைவதாக இயேசுவின் நாமத்திலே ஒரு வெளிச்சம் வரட்டும் ஆண்டவரே, ஒரு வெளிச்சம் வரட்டும் ஆண்டவரே. அப்பா சோத்திரம், ஒரு வெளிச்சம் எப்படி சவுலை பவுலாக மாற்றினது ஆண்டவரே, இந்த வேளையில ஆண்டவரே அப்பா ஒரு வெளிச்சம் வரட்டும் ஆண்டவரே. அந்த வெளிச்சத்தை பார்த்தோம் நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டது போல எங்க பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே வெளிச்சத்திற்கு வந்து நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கத்தக்கதாக ஆண்டவரே மாற்றுவீராக, வல்லமை இறங்குவதாக அப்பா, கிரியை செய்வதாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அப்படியே தேவன் பெரிய காரியங்களை செய்து எங்க பிள்ளைகள் எல்லாம் வெளிச்சத்தின் இடத்திற்கு உம்மிடத்திற்கு கொண்டு வரப்படுவதற்காக நன்றியோட துதிக்கிறோமே நாங்கள் சோதரிக்கிறோம்ப்பா. துதிக்கிற மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்க நல்ல ஜீவனுள்ள பிதாவே. ஆமென் ஆமென். கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். வசனம் சொல்லுகிறது அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. இப்போ சொல்லுங்க, உங்க வீட்டில் உங்க பிள்ளைங்கள எந்த பிள்ளை எந்த இருளில் சிக்கி கிடக்கிறது? வாயை திறந்து சொல்லுங்க. ஒருவேளை புகைக்கு அடிமையா இருக்கிறதா,
குடிக்கு அடிமையாக இருக்கிறதா, தவறான உறவுகளுக்கு அடிமைகளாய் கிடக்கிறார்களா, பொய் சொல்லுவது அவருடைய வழக்கமாக இருக்கிறதா, உலகத்தின் கேளிக்கைகளாகிய இருள் அவர்களை பற்றியிருந்தா இப்போ சொல்லுங்க, இருளானது என் பிள்ளையை பற்ற முடியாது, இருளானது என் குடும்பத்துக்குள் வர முடியாது. இருளின் ஆதிக்கங்கள் எங்கள் பிள்ளையுடைய சிந்தையை விட்டு விலகட்டும் இயேசுவின் நாமத்தில். ஒவ்வொரு வீடுகளில் இருக்கிற பிள்ளைகளுடைய பெயரை சொல்லி ஜெபம் பண்ணுங்க, பெயரை சொல்லி ஜெபம் பண்ணுங்க இயேசுவின் நாமத்தினாலே. ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற பிள்ளை கொடு இருளில் இருக்கிற போராட்டங்கள், ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற பிள்ளைக்கும் இருளோடு இருக்கிற போராட்டங்கள் எல்லாம் விலகுவதாக இயேசுவின் நாமத்தில். இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை என்று சொல்லியிருக்கிறதே. எந்தெந்த இடத்தில் போராட்டமோ அந்த அந்தகார கிரியைகளின் வல்லமைகள் உடைக்கப்படுவதாக. எங்கள் வாலிப பிள்ளைகளை வழிவிலக பண்ணுகிற எல்லா சத்துருடைய கிரியைகள், அசுத்த வல்லமைகள், பிசாசின் திட்டங்கள், அவனுடைய கண்ணிகள் எல்லாவற்றையும் பிரேக் பண்ணி நாங்கள் ஜெபம் பண்றோம் ஆண்டவரே. விடுதலை செய்யுங்க. நாங்கள் ஜெபிக்கிற இந்த நாளிலேயே, இந்த நிமிஷத்திலேயே தேசம் முழுவதும் ஒரு விடுதலை வரட்டும், நாடுகளிலே விடுதலை வரட்டும், பட்டணங்களுக்குள் விடுதலை வரட்டும். சபைகளுக்குள் இருக்கிற வாலிபர்கள் இருளுக்குள் சிக்கி கிடக்கிறார்களே, அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு விடுதலை வருவதாக. we declare it in the name of Jesus. இயேசுவின் நாமத்தில் டெலிவரன்ஸை டிக்ளேர் பண்ணி ஜெபம் பண்றோம் ஆண்டவரே. நிச்சயமாகவே கர்த்தர் இந்த ஜெபத்தை கேட்டு பிள்ளைகளை விடுதலை செய்திருக்கிறதற்காய் மக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம், கோடான கொடி ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை, பற்றி கொள்ளாது. நாம் எதை அறிக்கை செய்கிறோமோ தேவன் அதை அங்கீகரிக்கிறார். ஹல்லேலூயா. அதே அதிகாரத்திலே இன்னொரு வசனம் இந்த ஒளி என்ன செய்கிறது என்று சொல்லியிருக்கிறது, வாசிக்க விரும்புகிறேன். வசனம் 9. உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. அழகான ஒரு வசனம், நான் மிகவும் நேசிக்கிற ஒரு வசனம். உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. அந்த எந்த மனுஷனையும் என்ற வார்த்தையில எந்த பாவியையும், எந்த அடிக்ஷன்ல சிக்கி கிடக்கிற பிள்ளைகளையும் இந்த இயேசு விடுவிப்பார். நம்ம இன்னைக்கு ஜெபம் பண்ண போறோம். விசேஷமா அடிக்ஷன்ல, அது ஒருவேளை ஸ்மோக்கிங்காக இருக்கலாம், ட்ரிங்கிங்காக இருக்கலாம், ட்ரக்ஸாக இருக்கலாம், வாட் எவர் மே பி த அடிக்ஷன், God is going to deliver our young people. அடிமை கட்டுகளில் இந்த பிள்ளைங்களை விடுதலை செய்து அந்த வசனத்தை அறிக்கை செய்து ஜெபம் பண்ண போகிறோம். உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. ஜெபம் பண்ணலாமா? Thank you, Jesus. எங்கள் மகா பரிசுத்தம் உள்ள எங்கள் அன்பான தேவனை அப்பா ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம்ப்பா. அப்பா இந்த வேளையில் ஆண்டவரே எங்களுடைய தலைமுறையினருக்காக நாங்கள் ஜெபத்தை ஏறெடுக்க ஏகோபித்து நிற்கிறோம் ராஜா. 5 மாத காலம் ஜெபங்களுக்கு அப்பா ஆம் என்றும் ஆமேன் என்று பதில் கொடுத்த எங்கள் தேவ ஆவியானவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. உம்மை உயர்த்துகிறோம் தகப்பனே. கர்த்தருடைய வல்ல கரம் அப்பா இத்தனை நாட்கள் எங்கள் பிள்ளைகளுக்கு என்னெல்லாம் ஜெபங்களை ஏறெடுத்தோமோ அதற்கெல்லாம் ஆண்டவரே சாட்சியின் பதில்களை கொண்டு வந்தீரே. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இந்த வேளையில் ஆண்டவரே கொடுத்த வார்த்தையை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம்ப்பா. அந்த மெய்யான ஒளி அப்பா இந்த வேளையில எங்கள் பிள்ளைகள் மேல எங்கள் வாலிப சேனைக்குள் இறங்குவதாக என்று அப்பா நாங்கள் ஒப்பு கொடுத்து ஒவ்வொரு பிள்ளையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம்ப்பா. பிள்ளைகளை பிரகாசிப்பிக்கிற ஆண்டவரே அந்த மெய்யான ஒளி இந்த வேளையில் ஆண்டவரே எங்க பிள்ளைகள் மேல ஆண்டவரே இறங்குவதாக. பிள்ளைகள் அப்பா இந்த வேளையில என்னென்ன அடிக்ஷன்ஸ்ல இருக்கிறாங்களோப்பா அப்பா, போதை பொருட்களுக்கு அப்பா அடிமையா இருக்கிற பிள்ளைகள் இந்த வேளையில தொடப்படுவார்களாக. அந்த இருள் விலகுவதாக, போதை என்கிற இருள் விலகுவதாக. இன்ஜெக்ஷன் மூலியமா பவுடர் என்னென்னவோ டேப்லெட் சொல்றாங்களேப்பா, எந்த விதமான அடிக்ஷனா இருந்தாலும் இந்த வேளையில மெய்யாக பிரகாசிப்பிக்கிற அந்த மெய் ஒளி அப்பா பிள்ளைகளை தொடுவதாகப்பா. நீங்க தொட்டுட்டீங்கன்னா எங்க பிள்ளைங்க வாழ்க்கை மாறும்பா அப்பா. அதுல கிடைக்கிற அந்த சந்தோஷமும் சமாதானமும் கசப்பாய் மாறட்டும். இது வேண்டாம் என்று எங்க பிள்ளைங்க வெறுக்கட்டும் ஐயா. உம்முடைய ஒளி அப்படிப்பட்ட கிரியைகளை பிள்ளைகள் வாழ்க்கையில செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம்ப்பா. நீங்க அப்படியே செய்கிறதற்காக இமை ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. மதுக்கு அடிமையா இருக்கிற பிள்ளைகளை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம்ப்பா. அப்பா குடி பழக்கம் அப்பா பிள்ளைகளை வெறித்து போய் தன்னையே மறந்து ஆண்டவரே அப்பா பிள்ளைகள் தெருவில் விழுந்து கிடக்கிறார்கள். பயங்கரமான சண்டைகளுக்குள்ள ஆண்டவரே செல்லுகிறார்களேப்பா. இப்படிப்பட்ட முரட்டு சுபாவங்கள் அப்பா மது போதைக்கு அடிமையா இருக்கிற பிள்ளைகளுக்கு வருகிறது. இந்த வேளையில அப்படிப்பட்ட பிள்ளைகள் விடுவிக்கப்படுகிறார்கள்.
இயேசுவின் நாமத்தினால அப்பா பிரகாசிப்பிக்கிற மெய் ஒளியான எங்கள் அப்பாவின் ஒளி, இயேசப்பாவின் ஒளி இந்த வேளையில பிள்ளைகள் மேல இறங்குவதாகப்பா, இறங்குவதாக. பிள்ளைகள் இந்த வேளையில விடுவிக்கப்படுகிறார்கள் இயேசுவின் நாமத்தினால. இப்படிப்பட்ட சத்துருவின் எல்லா அதிகாரங்களும் பிள்ளைகளிடத்திலிருந்து நாங்கள் வேரோடு பிடுங்கி எடுக்கிறோம்ப்பா, வேரோடு பிடுங்கி எடுக்கிறோம். இதோடு மாத்திரமல்ல அப்பா, எந்தெந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே அப்பா உலக அன்புக்கு நேராய் சிக்கி கிடக்கிறார்களோ, உலக அன்புக்கு நேராய் அப்பா அந்த மாதிரியான பிள்ளைகளை இந்த வேளையில ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அதனால இந்த டிப்ரெஷன் ஆண்டவரே அப்பா பிள்ளைகள் வாழ்க்கையில உலக அன்பு எடுக்கப்படுவதாக, சோல் டையெல்லாம் ஆண்டவரே முற்றிலுமா இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே அறுக்கப்படுவதாக. பிள்ளைகளை ஆண்டவரே உலக அன்பிற்கு அடிமையாக்கி பிள்ளைகளை ஆண்டவரே அப்பா சத்துரு கரங்களில் வைத்திருக்கிறான். அப்படிப்பட்ட கண்ணிகள்லாம் இந்த வேளையில தெரிப்புண்டு போவதாக. எங்க அப்பாவின் அன்பு ஒவ்வொரு பிள்ளையின் மேல இந்த வேளையில வைத்து ஜெபிக்கிறோம்ப்பா, வைத்து ஜெபிக்கிறோம்ப்பா. அப்பா ஓரினை சேர்க்கையின் ஆவி இயேசுவின் நாமத்தினால பிள்ளைகள் வாழ்க்கையிலிருந்து விலகுவதாக. இப்படிப்பட்ட அடிக்ஷன்ஸ்ல இருந்து எங்க பிள்ளைகளை விலக்குங்கப்பா. இப்படிப்பட்ட பொல்லாத ஆண்டவரே சத்துருவின் கிரியைகள் இருந்து பிள்ளைகளுக்கு ஆண்டவரே விடுதலை உண்டாவதாக. எங்க அப்பா கிறிஸ்து என்கிற மெய் ஒளி அப்பா பிள்ளைகள் மேல இந்த வேளையில அப்பா இறங்குவதாக. ஒவ்வொரு பிள்ளையும் விடுவிக்கப்படுவானாக ஆண்டவரே. ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே அப்பா பிள்ளைகளை, ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே அப்பா கேம்ஸ் ஆண்டவரே கேம்ஸுக்கு அடிக்ஷனா இருக்கிறாங்கப்பா. எத்தனையோ பிள்ளைகள் மொபைல் ஆண்டவரே ஆன்லைன் கேம்ஸுக்கு அடிக்ஷனா இருக்கிறாங்கப்பா, மொபைலுக்கு அடிக்ஷனா இருக்காங்க, போனோகிராஃபிக்கு அடிக்ஷனா இருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே அப்பா எப்ப பாரு மொபைலை பார்த்து கொண்டே இருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே இதை போல அடிக்ஷன்ஸ் ஆண்டவரே அப்பா ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். புகை பழக்கத்தின் அடிக்ஷன்ஸ் அப்பா இயேசுவின் நாமத்தினால இப்படிப்பட்ட பொல்லாத அடிமைத்தனத்தின் ஆவி இயேசுவின் நாமத்தினால அப்பா பிள்ளைகள் வாழ்க்கையிலிருந்து விட்டு விலகுவதாக. முற்றிலும் முற்றிலும் வேரோடு அறுத்து ஜெபிக்கிறோம்ப்பா. கர்த்தருடைய ஆவியானவர் அப்பா இந்த வேளையில இறங்குவீராக. பிள்ளைகள் வாழ்க்கையில தயவை வைப்பீராக. ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையில உம்முடைய அன்பு என்கிற தயவு ஆண்டவரே வைக்கப்படுவதாகப்பா. உம்முடைய கல்வாரி இரத்தத்தை ஒவ்வொரு பிள்ளை மேல பூசுகிறோம். வரும் நாட்களில சாட்சிகளாய் எழும்பணும் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளையும் அடிமைத்தன ஆவியிலிருந்து விடுவிக்கப்பட்டான் என்றும் அவனுக்கென்று வைக்கப்பட்ட தரிசனத்துக்கு நேராக எங்கள் வாலிப சேனையை நீர் நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம்ப்பா. முரட்டாட்டங்கள் விலகட்டும் ஐயா. அப்பா ஒவ்வொரு பிள்ளையும் ஆண்டவரே கோபத்தில் ஆண்டவரே முரட்டாட்டத்தில் இருக்கிற பிள்ளைகள்லாம் இந்த வேளையில மாற்றப்படுவார்களாக. எங்க பிள்ளைகளை சுத்த இஸ்ரவேலனாய் மாற்றி கொடுப்பீராக என்று நாங்கள் அப்பா மன்றாடி உடைய பாதத்தில் வைத்து ஜெபிக்கிறோம். வரும் நாட்களில எங்கள் சேனைகள் எல்லாம் சுத்த இஸ்ரவேலனாய் மாறுவார்களாக. அப்படியே நீங்க செய்ய போறதற்காக நன்றி தகப்பனே. தாழ்த்தி உடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. ராஜா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். கர்த்தர் நம்முடைய எல்லா ஜெபத்தை கேட்டு பிள்ளைகளை எல்லா அடிக்ஷன்ல இருந்து விடுதலை செய்திருக்கிறதுக்காக சத்தத்தை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாமா? கோடான கொடி ஸ்தோத்திரம், கோடான கொடி ஸ்தோத்திரம். இந்த நாளிலேயே ஒரு விடுதலை கடந்து சென்றதற்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளிலே முழு உலகத்திலும் ஆண்டவரே உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளி அநேகருடைய வாழ்க்கையை தொற்றிருக்கிறதற்காய் நன்றிப்பா. கோடான கொடி ஸ்தோத்திரம்பா. ஆண்டவரே உமக்கு மகிமையும் துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுக்கிறோம்ப்பா. ரட்சகர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. ஒரு பாடலை பாடி நாம் தேவனை மகிமைப்படுத்தலாம். கர்த்தர் நல்லவர். உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளி எந்த வாலிபனையும் பிரகாசிப்பிக்கும். உங்கள் குடும்பத்தில் இருக்கிற வாலிப பிள்ளைகளையும் நிச்சயமாய் பிரகாசிப்பிக்கும். ஆண்டவரை உயர்த்தி ஒரு பாடலை பாடலாம். உம்மையே நம்பியுள்ளோமே இசையா, உம்மையே நம்பியுள்ளோமே, உம்மையே நம்பியுள்ளோமே இசையா, உம்மையே நம்பியுள்ளோமே. நீரே என் ஜீவன், நீரே என் சத்தியம், நீரே என் வழியையா. நீரே என் ஜீவன், நீரே என் சத்தியம், நீரே என் வழியையா. உம்மையே நம்பியுள்ளோமே இசையா, உம்மையே நம்பியுள்ளோமே, உம்மையே நம்பியுள்ளோமே இசையா, உம்மையே நம்பியுள்ளோமே. என் காலை மண்களாய் மாற்றி மாற்றி மதிலை தாண்ட செய்தி என்னை நீ பலப்படுத்தி
இடை கட்டி அணியை செவ்வையாக்கினீ, என் காலை மண்களாய் மாற்றி மாற்றி மதிலை தாண்ட செய்தி, என்னை நீ பலப்படுத்தி இடை கட்டி அணியை செவ்வையாக்கினீ. நீரே என் ஜீவன், நீரே என் சத்தியம், நீரே என் வழியையா. நீரே என் ஜீவன், நீரே என் சத்தியம், நீரே என் ஒளியையா. உம்மையே நம்பியுள்ளோமே செய்யா, உம்மையே நம்பியுள்ளோமே, உம்மையே நம்பியுள்ளோமே செய்யா, உம்மையே நம்பியுள்ளோமே. தேங்க்யூ ஃபாதர். நாங்கள் உண்மையே நம்பி இருக்கிறோம் ஆண்டவரே. நீர்தான் வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறீர். இந்த ஜெபங்களெல்லாம் ஒருபோதும் மறக்கப்படுவது இல்லை ஆண்டவரே. உங்கள் ஞாபக புஸ்தகத்தில் எழுதி இருக்கிறதற்காக உங்களுக்கு நன்றி. தேங்க்யூ ஃபாதர். ஆண்டவர் இந்த நாட்களிலே வாலிப பிள்ளைகள் வாழ்க்கையிலே ஒரு ஆவிக்குரிய தாகத்தை உண்டு பண்ணியிருக்கிறார். அதை பைபிள் கால்ஸ்லே நாங்கள் பார்க்கிறோம். பைபிள் கால்ஸில் இருக்கிற வாலிப பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே மாற்றங்கள் அது கண்கூடாக தெரிகிறது. இதை செய்கிறவர் தேவன். கடந்த நாட்களில் ஒரு அபிஷேக கூட்டம் நடத்தினோம். அநேக வாலிபர்கள் வந்திருந்தார்கள். அழுது கர்த்தரிடத்தில் மன்றாடி பிள்ளைகள் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டதை பார்க்கும் பொழுது ஆச்சரியமாக இருக்கிறது. வாலிபர்கள் இன்னும் அபிஷேகத்திற்காக வாஞ்சிக்கிறார்கள். ஆகவே நம்முடைய பிள்ளைகளை ஆண்டவர் அபிஷேகம் பண்ண வேண்டும். உங்கள் வீட்டில் இருக்கிற பிள்ளைகள் 2 பிள்ளைன்னா 2 பிள்ளையும் அபிஷேகத்தால் நிரப்பப்பட வேண்டும். இதற்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். நாட்கள் வரும் பொழுது ஆண்டவர் இதற்கேற்ற சூழ்நிலைமைகளை உருவாக்குவார். நம்முடைய பிள்ளைகளை அப்படிப்பட்ட இடங்களுக்கு ஆண்டவர் அழைத்து செல்வார். ஆண்டவர் கிரியை செய்வார். ஒரு வேத வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். யோவான் 7ஆம் அதிகாரம் 37, 38, 39. பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும் என்றார். தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். இயேசு இன்னும் மகிமைப்படாதிருந்தபடியினால் பரிசுத்த ஆவி இன்னும் அருளப்படவில்லை. அற்புதமான வேத பகுதி. பண்டிகையின் கடைசி நாளிலே இயேசு நின்று, தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். அநேக வாலிப பிள்ளைகளுக்கு தாகம் இருக்கிறது. அவர்களை நடத்துகிறதற்கு ஆட்கள் இல்லை. பரிசுத்த ஆவிக்குள் பிள்ளைகளை நடத்துகிற கூட்டங்கள் எல்லாம் இப்பொழுது குறைந்து போயிருக்கிறது. இன்னைக்கு நம்ம ஜெபிக்க போகிறோம். வருகிற நாட்களிலே வாலிபர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளவும், வாலிபர்களை பரிசுத்த ஆவியின் நிறைவுக்கு நேராக நடத்துகிற தேவ ஊழியர்கள் எழும்பவும், அப்படிப்பட்ட ஊழியர்களை ஆண்டவர் வல்லமையாய் நிறைத்து அவங்க சும்மா ஒரு கூட்டத்தில் போய் நடத்தினாலே அபிஷேகம் ஊற்றப்பட வேண்டும். இதற்காக நாம் இன்றைக்கு ஜெபிக்க போகிறோம். வரும் நாட்களில் கேட்க போகிறோம். ஆங்காங்கு ஆவியானவரின் பெருமழை ஊற்றப்பட்டது, வாலிபர்கள் நிரப்பப்பட்டார்கள். இந்த செய்தியை கேட்பதற்குத்தான் இன்றைக்கு ஜெபிக்கிறோம். ஜெபிக்கலாமா? ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா, நன்றி செலுத்துகிறோம், நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, என்னை விசுவாசிக்கிறவனுக்கு ஆண்டவரே அடையாளங்களை சொன்னீங்க ஆண்டவரே. தாகத்தோடு இருக்கிற இன்றைக்கு ஆண்டவரே, இந்த ஜெபத்தில் கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளை கர்த்தர் நினைத்தருளும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. உடைய பரிசுத்தாவின் அபிஷேகத்துக்காக காத்திருக்கிற உடைய பிள்ளைகளை கண்ணோக்கி பாருங்கப்பா. எங்கள் பிள்ளைகளெல்லாம் வரும் ஆண்டிலே கர்த்தர் ஆண்டவரே நாட்களிலே கர்த்தர் அபிஷேகம் பண்ணும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. தாகத்தோடு மண்டை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு நீர் கண்ணோக்கி பாருங்க ராஜா. ஆண்டவரே, தாகமுள்ள ஆத்துவாம்பிலே உடைய தண்ணீர் ஆவியை ஊற்றுகிற தேவன் அப்படியா இந்த வேளையில இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால ஆவியானவரே உம்மை வரவேற்கிறோம் அப்பா. பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவரையும் நிரப்பும்படியாக ஆண்டவரே, இந்த ஜெபத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளை கர்த்தர் கண்ணோக்கி பாருங்க. இருதயத்தில் வறண்டு இருக்கிற இருதயத்தில் இயேசுவின் நாமத்தினால ஜெப ஆவி ஊற்றப்படட்டும், விண்ணப்பத்தின் ஆவி ஊற்றப்படட்டும், புலம்பலின் ஆவி ஊற்றப்படட்டுங்கப்பா.
பரிசுத்த ஆவியானவர் பொழியும்படியா ஜெபிக்கிறோம். ஆதி அப்போஸ்தலர் நாட்களிலே பொழிந்தது போல இந்த நாட்களிலே ஜெபத்துல இணைந்திருக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகள் வாழ்க்கையில கர்த்தர் ஆவியானவர் நிரப்புவீராக. இப்பொழுதே ஆண்டவரே, இப்பொழுதே நிரப்புங்கப்பா. ஒருத்தர் சும்மா இருக்க கூடாதப்பா. ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளை கர்த்தர் தொடுவீராக. பரிசுத்த ஆவியின் நிறைவான அபிஷேகம் அப்பா இப்போது தாகத்தோடு கேட்டுக்கொண்டிருக்கிற மகனுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. நிரப்புங்கப்பா. நிரம்பி வழி தகுதாய் என்னை விசுவாசிக்கிறதுல ஜீவ தண்ணி உள்ள நதிகள் பாய்ந்து வழியும் என்று சொல்லிருப்பா. நதிகள் பாயட்டுங்கப்பா. இப்போதே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஒவ்வொரு மேல அபிஷேக நதி புறப்படட்டும். இப்போதே வெள்ளை சிங்காசனத்திலிருந்து உம்முடைய நதி பாய்வதாக. எந்தெந்த இல்லங்களிலே ஆவியானவரே உம்மை நோக்கி கூப்பிடு கொண்டிருக்காரோ இப்போதே ஒவ்வொரு நிரப்புவீராக ராஜா. ஆதி அப்போஸ்தலர் நாட்கள் நிரப்பியது போல இன்றைக்கு இப்போதே இந்த வேளையில நிரப்பும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. கல்வாரின் அன்பு இறங்கட்டும் அப்பா. அக்கினி அபிஷேகம் இறங்கட்டுங்கப்பா. பத்தி எரியட்டும் இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொரு மேல அக்கினி சகினா மகிமை இறங்குவதாக. இப்போதே வாலிப பிள்ளைகள் பலவானாய் மாறட்டுங்கப்பா. உமக்காய் எழுபட்டுங்கப்பா. உமக்காய் சாட்சியாய் நிற்கட்டுங்கப்பா. தீர்க்க தரிசனம் உரைக்கட்டுங்கப்பா. தீர்க்க தரிசன அபிஷேகம் இறங்கட்டும். வெளிப்பாடின் ஆவிகள் இறங்கட்டுங்கப்பா. எங்கள் பிள்ளைகள் ஆண்டவரே தீர்க்க தரிசனம் உரைக்கட்டுங்கப்பா. வெளிப்பாடுகள் சொல்லட்டுங்கப்பா. ஆண்டவர் தேசத்துக்கு தீர்க்க தரிசனம் மாற்றுவீராகப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளை எடுத்து வல்லமை எடுத்து பயன்படுத்துங்கப்பா. நீங்களே எனக்கு சாட்சிகள் என்று சொல்லிடப்பா. இதோ உலகால் படித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகள் உமக்காய் சாட்சியாய் இந்த கடைசி நாட்களிலே எழுமட்டும். ஒரு கூட்ட ரத்த சாட்சிகளை நீ நிறுத்தியதுக்காய் உமக்கு நன்றி அப்பா. இதோ ரத்த சாட்சிகளை நீ நிறுத்தி வைத்ததுக்காக உமக்கு நன்றி அப்பா. இயேசுவின் நாமத்தினாலே ஒரு புதிய அபிஷேகத்தின் வல்லமை இப்போதே கடந்து வந்ததுக்காக உமக்கு கோடி நன்றி செலுத்துகிறோம் அப்பா. கர்த்தர் ஒவ்வொருவரையும் நிரப்பிக் கொண்டிருப்பதுக்காய் நன்றி அப்பா. எல்லாருடைய கட்டுகள் தானாய் கலண்டி கொண்டிருப்பதுக்காய் ராஜா. இவர் மனதுக்குள் இருக்கிற எல்லா சுய கட்டுகள் இயேசுவின் நாமத்தினால இப்போது உடைக்கப்படுவதற்காய் நன்றி அப்பா. கர்த்தர் விடுதலை தந்ததுக்காய் நன்றி. விடுதலை ஆவியானவர் மகிமையான காரியங்களை செய்து கொண்டிருப்பதுக்காய் உமக்கு கோடி நன்றி செலுத்துகிறோம். சகல துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மெய்ப்பெரும் ரட்சியருமாய் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். எங்கள் ஜெபங்களை கேட்டு நீர் அநேக வாலிபர்களை வரும் நாட்களில் அபிஷேகம் பெற்றவர்களாய் நீங்க மாற்ற போறதற்காய் ஸ்தோத்திரம். பாரத்தோடு நாங்கள் ஜெபங்களை ஏறெடுத்திருக்கிறோம் ஆண்டவரே. மாம்சத்தின்படி நடக்கிற வாழ்க்கை இல்லை ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரால் நிரம்பி ஆவியானவர் என்னை நடத்துகிறார். ஆவியானவர் என்னோடு கூட பேசுகிறார். ஆவியானவர் என்னோடு இடைப்படுகிறார், என்னை எழுப்புகிறார், எனக்கு தரிசனங்களை காண்பிக்கிறார், வரங்களை கொடுக்கிறார் என்று எங்கள் வாலிபர்கள் சொல்லுகிற நாட்கள் வரப்போகிறதற்காய் உங்களுக்கு கோடான கொடி ஸ்தோத்திரப்பா. நன்றி செலுத்துகிறோம். தேங்க்யூ ஜீசஸ். அப்படிப்பட்ட நாட்களை நாங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் நாட்களில் நாங்கள் அதை பார்க்க வேண்டும். மீண்டும் ஒரு அபிஷேகம், மீண்டும் ஒரு ஆதி அப்போஸ்தலர் நாட்களின் அனுபவங்கள் உண்டாகட்டும் இயேசுராஜா. In Jesus name we pray. Amen. Hallelujah. ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை நிச்சயமாகவே கேட்கிறார். நாம் இந்த 2 ஆண்டுகளாக ஜெபித்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் எல்லா ஜெபத்திற்கும் பதில் கொண்டிருக்கிறார். நிச்சயமாக பெரிய காரியங்களை வரும் நாட்களில் நம்முடைய சொந்த கண்கள் காணப்போகிறது. வேதத்திலே நிக்கோதேமு என்ற ஒரு மனுஷனை குறித்து நாம் படிக்கிறோம். யோவான் 3ஆம் அதிகாரத்தில் அந்த மனுஷன் இரவு நேரத்திலே ஆண்டவர் இயேசுவை சந்திக்க வருகிறார். யாருக்கும் தான் தெரியக்கூடாது என்று பயந்து ஒளிந்து. ஆனால் அதே நிக்கோதேமு பின்னாக ஒரு இடத்தில் அவரை குறித்து வேதம் சொல்லும் பொழுது தைரியமாய் இயேசுவுக்கு சாட்சியாய் நிற்கிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 45வது வசனத்தை வாசிக்கலாம். பின்பு அந்த சேவகர் பிரதான ஆசாரியரிடத்திற்கும் பரிசேயரிடத்திற்கும் திரும்பி வந்தார்கள். இவர்கள் அவர்களை நோக்கி, நீங்கள் அவனை ஏன் கொண்டு வரவில்லை என்று கேட்டார்கள். அங்கே ஒரு குழப்பம் நடக்கிறது.
ஆண்டவர் இயேசுவை பிடிப்பதற்கு பிரதான ஆசாரியர்கள் எல்லாம் சேவகர்களை அனுப்புகிறார்கள். அவர்கள் போய் ஆண்டவர் இயேசுவின் பிரசங்கத்தை கேட்டவுடன் ஆச்சரியப்படுகிறார்கள், திரும்பி வந்து விடுகிறார்கள். பிரதான ஆசாரியர்களுக்கும் சேவகர்களுக்கும் இடையே உரையாடல் நடக்கிறது. இந்த உரையாடலின் போது நிக்கோதேமு பேசுகிறார். வசனம் 50 வாசியுங்கள். ராத்திரியிலே அவரிடத்திற்கு வந்தவனும் அவர்களில் ஒருவனும் ஆகிய நிக்கோதேமு என்பவன் அவர்களை நோக்கி, ஒரு மனுஷன் சொல்வதை கேட்டு அவன் செய்கைகளை அறிகிறதற்கு முன்னே அவனை ஆக்கினைக்கு உட்படுத்தலாம் என்று நம்முடைய நியாய பிரமாணம் சொல்லுகிறதா என்றான். அதற்கு அவர்கள், நீரும் கலிலேயனோ? கலிலேயாவில் இருந்து ஒரு தீர்க்கதரிசியும் எழும்புகிறது இல்லை என்பதை ஆராய்ந்து பாரும் என்றார்கள். அங்கே குழப்பம் நடக்கிறது. நிக்கோதேமு போய் பேசுகிறார். இந்த நிக்கோதேமுக்கு தைரியம் எங்கிருந்து வந்தது? ஆச்சரியமா இருக்கிறது. இயேசுவை சந்தித்த நாளிலிருந்து இந்த நாள் வரை அவருடைய வாழ்க்கையிலே ஒரு வளர்ச்சி. பகிரங்கமாய் இப்பொழுது இயேசுவை பிரகடனப்படுத்துகிறார். என் அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாலிபர்களிலும் இப்படி படிப்படியான வளர்ச்சி மாற்றங்களை தேவன் தருவார். ஆனால் அவர்கள் வளர்கிற காலத்தில் நீங்கள் அவர்களிடத்தில் பொறுமையாக இருக்க வேண்டும். இப்பொழுதுதான் செடி வளருது என்றால் உடனே நீங்கள் பழத்தையோ பூவையோ எதிர்பார்க்கக்கூடாது. அது வளர வேண்டும், கிளை விட வேண்டும், மொட்டுக்கள் வர வேண்டும், அதன் பிறகு பூ பூக்க வேண்டும், அப்புறம்தான் கனி. நாம் என்ன நினைக்கிறோம்? பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்ட வேண்டும், நல்லதுதான். வளர்ச்சி அவர்கள் படிப்படியாக காலத்திலே தேவன் தைரியமுள்ள ஆண்டவரது நாட்களில் எழுப்பிக்க போகிறோம். நம்முடைய பிள்ளைகளை மட்டும் முழு உலகத்திலும் ஆண்டவரை அறிந்த பிள்ளைகளை தைரியம் நிறைந்தவர்களா, இது ஒரு குறிப்புக்கு மட்டும் ஜெபிக்க போறோம். இந்த தைரியம் இயேசுவுக்காக தைரியம், ஆண்டவருக்காய் வாழ்வதற்கு தைரியம், ஆண்டவரை பற்றி சொல்லுவதற்கு தைரியம், ஆண்டவருக்கு சாட்சியாய் நிற்பதற்குரிய தைரியம். ஜெபிக்கலாமா? நாம் சோதரன் தகப்பனே கத்தாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம்ப்பா. சந்ததிகளை கத்தாவே உமக்கு நேராய் திருப்பி உம்முடைய சாட்சிகளாய் நிற்க வேண்டும் என்று இந்த குறிப்பை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. கத்தாவே, இந்த வேளையில தகப்பனே, இந்த இணைப்புல இணைந்திருக்கிற எல்லா குடும்பங்களின் சந்ததிகள் அப்பா, எங்களுடைய ஊழியங்களின் சந்ததிகள், விசுவாச குடும்பங்களின் சந்ததிகள், பரிசுத்தவான்களுடைய சந்ததிகளை அப்பா தகப்பனே உங்க கரங்கள்ல நாங்கள் ஒப்படைக்கிறோம் ஐயா. கர்த்தாவே, உமக்கு சாட்சியாய் உம்மை கர்த்தாவே சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு அப்பா இயேசையா உம்முடைய கர்த்தாவே நாமத்தை பறைசாற்ற தைரியம் உள்ளவர்களாய் எழும்ப வேண்டுமே. எங்கள் பிள்ளைகள் ஒரு நாள் அப்பா உம்முடைய சாட்சிகளாய் நிற்க வேண்டுமே அப்பா. சிறு வயதிலிருந்து இருக்கிற எல்லா பிள்ளைகளையும் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். சண்டே ஸ்கூல் போய் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அப்பா அந்த நாட்கள்ல இயேசுவின் அன்பினால நிரப்பப்படட்டும்பா. உங்க கல்வாரி அன்பு அந்த சின்ன உள்ளத்துல கத்தாவே அது நிரம்ப வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். வாலிப பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம். எங்கெல்லாம் யூத் ஃபெல்லோஷிப் வாலிபர்களுக்காய் கத்தாவே ஊழியங்கள் நடக்கிறதோ அங்கெல்லாம் பிள்ளைகள் அப்பா இயேசுயா உங்க அன்பினால நிரப்பப்படட்டும் ஐயா. உங்க வேத வசனங்களால எல்லாரும் இணைந்து ஜெபிக்கலாம். வேத வசனங்கள் அப்பா பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்துமே தகப்பனே. வாலிபன் தன் வழியை வசனத்தினால தானாயா பரிசுத்த பண்ணிக்கொள்ள முடியும். இந்த நாட்கள்ல வாலிப பிள்ளைகள் மேல அப்பா நீர் ஒரு ஆவியை ஊற்றும்படியாய் ஜெபிக்கிறோம். வசனத்தின் மேல ஒரு வாஞ்சை, களங்கமில்லாத அந்த ஞான பாலை பருக வேண்டும் என்ற அந்த வாஞ்சப்பா வாலிப பிள்ளைகள் மத்தியில கர்த்தாவே இந்த நாட்கள்ல ஊற்றப்படட்டும் ஐயா. ஒவ்வொரு பிள்ளையும் வேதத்தை திறந்து வாசிக்கட்டும். வேத வசனங்கள்ல லைத்திருக்க பண்ணுங்கப்பா கர்த்தாவே. இரவு பகலோப்பா கர்த்தாவே பிள்ளைகள் இந்த வசனத்தை கர்த்தாவை குறித்து தியானிக்கும்படியான அப்பா ஞானத்தின் ஆவியானவர் பிள்ளைகளுக்குள்ள கிரியை செய்யுங்க. ஒரு பிள்ளை கூட விட்டு போக கூடாது ஐயா கர்த்தாவே. ஒரு பிள்ளை கூட விட்டு போக கூடாது கர்த்தாவே. உம்மை அறிந்த குடும்பங்களில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அப்பா அந்த வேளையில வேத வசனத்தின் மேல ஒரு வாஞ்சை உன்னதத்தில் இருந்து ஆவியானவரே நீர் ஊற்றும்படியாய் ஜெபிக்கிறோம்ப்பா. பிள்ளைகள் எல்லாம் உம்முடைய வார்த்தையை அறிந்து கொண்டு உமக்கு தைரியமாய் இயேசு ஜீவனுள்ள தேவன் என்று எழுப்பி சொல்லத்தக்கதாய் ஆவியானவரே நீர் பிள்ளைகள் மேல அசைவாடும்படியாய் அழைக்கிறோம்ப்பா. அசைவாடணும் ஐயா. நீங்க அசைவாட வேண்டும் அப்பா. அவர்கள் ஆவி ஆத்துமா சரீரத்தில் பலத்தவராய் ஆவியானவரே நீர் பிள்ளைகளை ஆட்கொள்ளும்படியாய் உம்மை அழைக்கிறோம் ஐயா. ஏசையா மனம் திரும்ப பண்ணுங்க அப்பா. உம்மை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு அவர்கள் செல்லுகிற ஸ்கூல்ல கர்த்தாவே காலேஜஸ்ல wherever they are எந்த இடத்துல இருந்தாலும் உங்க சாட்சியா அவங்க இருக்கணும்ப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தாவே எங்க போனாலும் அவர்கள் பேசும்போது
அப்பா. கர்த்தாவே எங்கள் பிள்ளைகளை பார்க்கிறவர்கள் உம்மை அறிந்து கொள்ள வேண்டும் ஐயா. இந்த சந்ததிகளை பார்க்கிறவர்கள் இயேசுவை தேடணுங்கிற வாஞ்சை வரணும்ப்பா. கர்த்தாவே பிள்ளைகளுடைய ஞானத்தை பார்த்து இயேசுவை தேடணுங்க வாஞ்சை வரணும். பிள்ளைகள் எங்கெல்லாம் இருக்காங்களோ அந்த இடத்துல எல்லாம் பிள்ளைகளுடைய நற்குணத்தை பார்த்து அப்பா, நற்கனியை பார்த்து கர்த்தாவே, ஆவிக்குரிய கனிகளை பார்த்து கர்த்தாவே, உலகம் எங்கள் பிள்ளைகளை உயர்த்த வேண்டும் ஐயா. உலக பிள்ளைகளை பார்த்து உமக்கு நேராய் கர்த்தாவே திரும்ப வேண்டும் ஐயா. அப்படியா எங்கள் பிள்ளைகளை உமக்கு நேராய் திருப்புங்க கேக்குறோம்ப்பா. ஆவியானவரே நீங்க அசைவாடுங்க. தைரியமாய் எழுப்பி இயேசு ஜீவிக்கிறார் என்று, இயேசு ஜீவனுள்ள தேவன் என்பதை கர்த்தாவே அன்று ஒரு நிக்கோதேமு தைரியமாய் பேசியது போல எங்கள் பிள்ளைகள் பேசுகிற ஒரு தைரியம் எங்கள் பிள்ளைகளுக்குள்ள கடந்து வரட்டும் என்று ஒப்புக்கொண்டிருக்கிறோம். கர்த்தர் அப்படியாய் கிரியை செய்து எங்கள் பிள்ளைகளை நீ தைரியப்படுத்துகிறதற்காய் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம்ப்பா. இயேசுவின் மூலம் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் நம்முடைய ஜெபங்களை எல்லாம் கேட்டு நம்முடைய பிள்ளைகளை அப்படி மாற்ற போறதற்காக எல்லார் உள்ளத்தில் ஆழத்திலிருந்து ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஹல்லேலூயா, உமக்கு நன்றி. தேங்க்யூ ஃபாதர். ஒரு பாடலை பாடி நாம் தேவனை உயர்த்தலாம். கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளை வேறு மனுஷனாய் மாற்றுகிற காலம் இது. சவுல் சாமுவேலை சந்திக்க வரும் முன் வேறு மனுஷனாய் இருந்தான். சந்தித்த பிறகோ நீ வேறு மனுஷன் ஆவாய் என்று சொன்ன வார்த்தையின்படியே வேறு மனுஷன் ஆனார். அதே போல நம்முடைய ஆண் பிள்ளைகள் பெண் பிள்ளைகளை தேவன் மாற்றப் போகிறார். ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாம். உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. அநாதி ஸ்நேகத்தா நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. அநாதி ஸ்நேகத்தா என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. அநாதையாய் அலைந்த என்னை தேடி வந்தீரே, அன்பு காட்டி அரவணைத்து காத்து கொண்டீரே. அநாதையாய் அலைந்த என்னை தேடி வந்தீரே, அன்பு காட்டி அரவணைத்து காத்து கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. ஆமா ஆண்டவரே, உம்முடைய அன்பு மகா பெரியது. ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகளை உம்முடைய அன்பு மாற்ற போகிறதற்காய், மாற்றி விட்டதற்காய் உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தேங்க்யூ ஃபாதர். ஹல்லேலூயா. பல வேளைகளில் உலகத்தில் உள்ள வாலிபர்களை நாம் பார்க்கும் பொழுது நாம் அவர்களை பல விதங்களில் குற்றம் சொல்லுகிறோம், குறை சொல்லுகிறோம். ஆவிக்குரிய வாலிபர்களை பார்க்கும் பொழுதும் அப்படி சொல்லுகிறோம். ஒரு சபையிலே ஒரு முறை நான் பிரசங்கம் பண்ண சென்றிருந்தேன். அது ஒரு வெளி தேசம், அமெரிக்காவில் உள்ள ஒரு ஸ்டேட்டிலே. அப்பொழுது ஆராதனை வேளைகளில் ஆராதனை நடத்தி கொண்டிருந்த பொழுது அங்கே ஒரு வாலிபன் கிட்டார் வாசித்து கொண்டிருந்தான். அவனை பார்க்கும் பொழுது விரும்பத்தக்க ஒரு ரூபம் அவனிடத்தில் இல்லை. கழுத்தில் இவ்வளோ கயிறுகளை போட்டிருந்தான், என்னெல்லாமோ கையில் கட்டியிருந்தான், எதெல்லாமோ செய்திருந்தான். அவனை பார்த்தவுடன் உண்மையாய் சொல்கிறேன், மனுஷீகத்தில் என் மனம் அவன் மேல் பட்சமாயில்லை. என்ன இப்படியெல்லாம் உடை அணிந்து இப்படியெல்லாம் செய்து கொண்டு கர்த்தரை பாட வந்திருக்கிறான் என்று நான் நினைத்தேன். அது என் தவறு. ஆராதனை வேலை முடிந்தது, செய்தி வேலை முடிந்தது, எல்லாரும் ஜெபித்து விட்டு போனார்கள். அவன் ஒரு இடத்துல நின்று கொண்டிருந்தான். அவன் சொன்னான், உங்களோடு நான் சில நிமிஷம் பேச வேண்டும் என்று சொன்னான். எனக்கு ஒரு நிமிஷம் என்னையே நான் குற்றப்படுத்தி கொண்டேன். ஏனெனில் அவன் என்ன பேச வரப்போகிறான் என்று என் ஆவியில் உணர்ந்து விட்டேன். வந்தான், முகத்தை மூடிக்கொண்டு அழுதான். அவன் சொன்னான், இன்னைக்கு ஆராதனை வேளையிலே நான் தொடப்பட்டேன். உங்கள் செய்தி என்னை மாற்றியது. நான் மிகுந்த மன அழுத்தத்தில் நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன். இயேசுவை விட்டு தூரமாய் நான் போய்விட்டேன். ஆனால் சபைக்கு வந்து
கிட்டார் வாசிப்பேன். இன்றைக்கு ஆண்டவர் என்னோடு கூட பேசினார். இன்றைக்கு என் வாழ்க்கையை நான் இயேசுவினிடத்தில் ஒப்பு கொடுத்தேன் என்று சொன்னார். என்னையே நான் அடித்துக்கொள்ள வேண்டும் போல இருந்தது. ஆண்டவரே, வெளித்தோற்றத்தை பார்த்து நாங்கள் எவ்வளவு எளிதாய் பிள்ளைகளை ஜட்ஜ் பண்ணி விடுகிறோம் என்று அவனுக்காக மனம் உருகி ஜெபம் பண்ணினேன். மகனை ஆசீர்வதியும் என்று. அன்றைக்கு இரவெல்லாம் எனக்கு நித்திரை வரவில்லை. அன்றைக்கு தீர்மானித்தேன், எந்த ஒரு வாலிபனையும் வாலிப பெண்ணையும் வெளித்தோற்றத்தை பார்த்து நாம் ஜட்ஜ் பண்ணக்கூடாது. ஒரு வேத பகுதி யோவான் எழுதின சுவிசேஷத்தில் இருக்கிறது. 8ஆம் அதிகாரம் 10வது வசனம். இயேசு நிமிர்ந்து அந்த ஸ்திரீயை தவிர வேறொருவரையும் காணாமல், ஸ்திரீயே, உன்மேல் குற்றம் சாட்டினவர்கள் எங்கே? ஒருவனாகிலும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லையா என்றார். அதற்கு அவள், இல்லை ஆண்டவரே என்றாள். இயேசு அவளை நோக்கி, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறது இல்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதே என்றார். என்ன ஒரு அன்புள்ள ஆண்டவர் பாருங்கள். அவள் வாழ்க்கை தூய்மையற்ற ஒரு வாழ்க்கை. நியாயப்பிரமாணத்தின்படி எல்லாரும் கல்லை எடுத்துக்கொண்டு அவளை கொலை செய்ய வந்து நின்றார்கள். இயேசு மாத்திரம் அவள் மேல் பட்சமாயிருந்தார், பொறுமையாயிருந்தார். ஒருவரும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறது இல்லையா? அவள் சொன்னால், இல்லை ஆண்டவரே. இயேசுடைய பதிலை பாருங்கள், நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறது இல்லை, இப்போ இனி பாவம் செய்யாதே என்றார். ஆண்டவருடைய அன்பு பாவிகளை சிநேகிக்கிறது. இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், உங்கள் வீட்டில் இருக்கிற உங்கள் பிள்ளை முரட்டாட்டம் உள்ள பிள்ளைதான், அது கீழ்ப்படியாத பிள்ளைதான். அந்த மகள், அவள் வாழ்க்கையே சரியில்லை தான். பட் நெவர் ஹேட் யுவர் சில்ட்ரன். உங்கள் பிள்ளைங்களை வெறுக்காதீங்க. ஷோ யுவர் லவ் டு யுவர் சில்ட்ரன். உங்கள் பிள்ளைங்க மேலே அன்பை காட்டுங்க. ஏனெனில் அன்றைக்கு அந்த வாலிபனை தொட்ட அதே ஆண்டவர் இன்றைக்கு வாலிபர்களை தொட்டு வாழ்க்கையை மாற்ற ஆவல் உள்ளவராயிருக்கிறார். நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதே என்று சொல்லி அனுப்பினாரே. அதன் பிறகு அவள் பாவம் செய்திருப்பாளா? நிச்சயமில்லை. இயேசு நேசிக்கிற ஒருவரை நீங்களும் நானும் வெறுக்கக்கூடாது. நாம் முதலாவது மனம் திரும்புவோம். ஆண்டவரிடத்தில் கிருபை கேட்டு இந்த வாலிப தலைமுறை சமுதாயத்தை நேசிக்க துவங்குவோம். இப்படிப்பட்ட பிள்ளைகளுக்காக இன்னைக்கு நாம் ஜெபிக்க போகிறோம். இப்படிப்பட்ட பெற்றோருக்காகவும் ஜெபிக்க போகிறோம். இந்த சமுதாயத்தை நேசிக்கிற ஒரு இருதயத்தை எங்களுக்கு தாங்கப்பா என்று கேட்க போகிறோம். கர்த்தர் பதில் தருவார். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, மை நன்றியோட துதிக்கிறோம் பா. மக்கு ஸ்தோத்திரம், மக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அடுத்த சந்ததியினர் கர்த்தாவே உம்மண்டை வர வேண்டும் எப்படியாவது என்று சொல்கிறேன் ஆண்டவரே. தாகத்தோடு ஆண்டவரே, தேவ தரிசனத்தோடு கர்த்தாவே ஆரம்பிக்கப்பட்ட இந்த ஜெபவேளை நேரத்திற்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களோடு கூட உலகத்தின் பல பகுதிகளிலிருந்து ஜெபத்தில் இணைந்து கொண்டு தங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற ஒவ்வொரு ஆண்டவர பிள்ளைகளுக்காக பாரத்தோடு கூட நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஸ்தோத்திரம்பா ஆண்டவரே. வெளி தோற்றத்தின்படி நாங்கள் எந்த பிள்ளைகளையும் தீர்ப்பு செய்யாதபடிக்கு ராஜா ஆண்டவரே, நீர் பார்க்கிறது போல நாங்கள் ஆண்டவர் இந்த பிள்ளைகளை பார்க்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. முதலாவது எங்களை ஆண்டவரை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். பெற்றோரை ஆண்டவரை தாழ்த்தி ஆண்டவருடைய கரங்களில் அர்ப்பணம் பண்ணி ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரை ஒவ்வொரு பெற்றோரையும் தொடுங்கப்பா. பிள்ளைகளை ஆண்டவரை மேல் தோற்றத்தை வைத்து ஆண்டவரை அப்பா அவருடைய நடைமுறை வாழ்க்கையை வைத்து பிள்ளைகளை குற்றவாளிகளாக தீர்க்காதபடிக்கு ராஜா ஆண்டவரை பெற்றோருக்கு ஞானத்தை தாங்கப்பா. ஆண்டவரை சமயத்துக்கு ஏற்ற ஆண்டவரை வார்த்தைகளை பிள்ளைகளிடத்தில் உபயோகப்படுத்த கர்த்தாவே இன்றைக்கு பெற்றோர்களுக்கு ஆண்டவரை உமது ஞானத்தால் நிரப்புங்க என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. உமக்கு ஸ்தோத்திரப்பா. எத்தனையோ பிள்ளைகள் ஐயா சூழ்நிலையின் காரணமாக ஆண்டவரை ஒதுக்கி ஓரம் தள்ளப்பட்ட பிள்ளைகளை நாங்கள் நினைக்கிறோம் ஐயா. சமுதாயத்தால் ஆண்டவரை பின்னடைந்து போயிருக்கிற பிள்ளைகளை நாங்கள் நினைக்கிறோம் ஆண்டவரை. உடைந்த உள்ளத்தோடு நிற்கிற வாலிப பிள்ளைகளை நினைக்கிறோம்ப்பா ஆண்டவரை. படித்து வேலை இல்லாமல் ஆண்டவரை நிராகரிக்கப்பட்ட பிள்ளைகளை நாங்கள் நினைக்கிறோம் தகப்பனே. இப்படிப்பட்ட பிள்ளைகளெல்லாம் கர்த்தாவே உமது அன்பின் கரம் ஆண்டவரை இந்த ஜெப வேளையில ஆண்டவரை தொடப்படட்டுன்னு நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம்ப்பா. ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளை தொடுங்கப்பா ஆண்டவரை. உடைந்த உள்ளத்தோடு இருக்கிற ஒவ்வொரு வாலிபர்களை தொடுங்கப்பா ஆண்டவரை. உங்க அன்பு ஆண்டவரை, உங்க அன்பு ஐயா பிள்ளைகளை சந்திக்கட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவர் இந்த ஸ்திரீயை பார்த்து நீ போ, இனி பாவம் செய்யாதே என்று மன
மனதுருக்கம் ஆண்டவரை வெளிப்பட்டது. அதே மனதுருக்கம் ஐயா இன்றைக்கு ஆண்டவரை ஒவ்வொரு வாலிபர்கள் மேல, வாலிப பெண் பிள்ளைகள் மேல ஆண்டவரை வெளிப்படட்டுன்னு சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே உங்க அன்புக்கு முன்பதாய் ஆண்டவரே உலகத்தினுடைய எந்த அன்பும் நிற்காதப்பா. அதை பிள்ளைகள் உணர்ந்து கொள்ளட்டும்பா. அந்த அன்பை நோக்கி ஓடி வரட்டும்பா, ஓடி வரட்டும்பா. ஹல்லேலூயா. கர்த்தாவே இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பை ஆண்டவரே பிள்ளைகள் மனதார நேசித்து ஏற்றுக்கொள்ளட்டும்பா. ஆண்டவரே மனிதர்கள் ஆண்டவரே உலகம் ஐயா ஆண்டவரே தள்ளப்பட்ட ஆண்டவரே சூழ்நிலையின் மத்தியிலே கர்த்தருடைய அன்பு இருதயங்களை நிரப்பட்டும்பா, சிந்தைகளை நிரப்பட்டுன்னு ஜெபிக்கிறோம் ஐயா. தகப்பனால் கைவிடப்பட்ட பிள்ளைகள் ஐயா, ஏராளமான பிள்ளைகள் உடைந்து போய் இருக்கிறார்கள் ஐயா. தாயின் நிமித்தமாய் ஆண்டவரை கைவிடப்பட்ட பிள்ளைகள் ஆண்டவரை இன்றைக்கு ஆண்டவரை சமுதாயத்தால் தள்ளப்பட்ட பிள்ளைகள் இருக்கிறார்களே, அப்படிப்பட்ட பிள்ளைகளை ஆண்டவரை கிறிஸ்துவின் அன்பு தொடட்டம்பா, கிறிஸ்துவின் அன்பு தொடட்டம்பா. தோத்துறம்பா பிள்ளைகளை ஆண்டவரை அப்பா பரிசுத்த நிலைமைக்கு நேராக கொண்டு வந்து நிறுத்துங்க ஆண்டவரை. ரட்சிப்புக்கு நேராய் கொண்டு வந்து நிறுத்துங்க. பரிசுத்தாவின் அபிஷேகத்துக்கு நேராய் கொண்டு வந்து நிறுத்துங்கப்பா, நிறுத்துங்க ஆண்டவரே. அன்பின் ராஜா ஆண்டவரே உடலுடைய ஆண்டவரே அந்த மாற்றுத்திறனாளிகள் நிமித்தமாய் ஆண்டவரே எத்தனையோ பிள்ளைகள் ஐயா உடைந்து போய் இருக்கிறாங்கப்பா. மற்றவர்கள் போல எங்களால் இருக்க முடியவில்லையே என்று ஆண்டவரை அங்கலாய்க்கிற ஒவ்வொரு ஆண்டவரே மாற்றுத்திறனாளி குழந்தைகளை நாங்கள் தேவ சமூகத்திலே கொண்டு வந்து நிறுத்துகிறோம்ப்பா. ஆண்டவரே கை கால்களிலே ஆண்டவரே எலும்புகளிலே கண்களிலே சரீர குறைபாடு உள்ள பிள்ளைகளை வாலிபர்களை கர்த்தாவே இன்றைக்கு உங்க அன்பு தொடட்டம்பா, உங்க மனதுருக்கம் தொடட்டம்பா. ஆண்டவரே உங்க சுகமளிக்கிற வல்லமை ஆண்டவரே பிள்ளைகள் மேலே இறங்கட்டம்பா. அப்படிப்பட்ட குழந்தைகளுக்காய் ஜெபித்துக் கொண்டிருக்கிற தாய்மார்களை ஆண்டவருக்காய் ஜெபிக்கிறோம்பா. ஒவ்வொரு தாய்மாருடைய கண்ணீர் நிறைந்த ஜெபங்களை கர்த்தர் கேட்பீராக, கேட்பீராக. இன்றைக்கு சுகமளிக்கிற வல்லமை இந்த ஜெப வேளையிலேயே இறங்கட்டும்பா. அப்படிப்பட்ட பிள்ளைகளை தொடுங்க, அப்படிப்பட்ட வாலிபர்களை தொடுங்க ஐயா, தொடுங்க இயேசு சுவாமி. ஆண்டவர் இன்றைக்கு விடுதலை அடையட்டும்பா. குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினார், மெய்யாகவே விடுதலை என்று சொன்னீரேப்பா. அந்த மெய்யான விடுதலை இப்படிப்பட்ட பிள்ளைகளை ஆண்டவரே தொட்டு சுகமடையட்டும் என்று சொல்லி நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம்பா. உமக்கு ஸ்தோத்திரம்பா ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம்பா ஆண்டவரே. இந்த ஜெபத்தை ஆண்டவரே பார்க்கிற ஜனங்கள், கேட்கிற ஜனங்கள் எல்லாம் ஆண்டவரே வாலிபர்களுக்காக ஆண்டவரே ஏறெடுக்கிற ஒவ்வொரு ஜெபங்களின் மூலமாய் கர்த்தாவே பெரிய அசைவு, பெரிய மாற்றம் எங்க தேசத்திலே, எங்க திருச்சபைகளிலே உண்டாக வேண்டும் என்று சொல்லி நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம்பா. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு நன்றி அப்பா. நீர் அப்படியே செய்ய போகிறதற்காக கோடான கோடி ஸ்தோத்திரம்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென், ஆமென். கர்த்தர் நம்முடைய எல்லா ஜெபத்தை கேட்டிருக்கிறார். வரும் நாட்களில் நீங்கள் மாறப்போகிறீர்கள். நம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையிலும் தேவன் மாற்றத்தை நிச்சயமாய் கொண்டு வரப்போகிறார். அற்புதங்களின் தேவன் வாலிபர்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களை கொண்டு வரப்போகிறார். இந்த வாலிப சமுதாயம் அன்புக்காக ஏங்குகிறது. எத்தனை குடும்பங்களில் பெற்றோர்கள் விவாகரத்து செய்கிறது நிமித்தம் பிள்ளைகள் எங்கேயோ வாழுகிறார்கள், ஹாஸ்டலில் வாழுகிறார்கள், கிராண்ட் பேரண்ட்ஸ் இடத்தில் வாழுகிறார்கள், தனிமையில் வாழுகிறார்கள். ஒரு வாலிபனை ஒரு முறை சந்தித்தேன். நீ என்ன செய்கிறாய் என்று கேட்டேன். அவன் சொன்னான், ஒரு ஹோட்டலிலே வேலை செய்கிறேன். சரி, எப்பொழுது வீட்டிற்கு போவாய்? எனக்கு வீடு இல்லை என்றான். ஏன்? என் தாயும் தகப்பனும் சிறு வயதிலே இறந்து விட்டார்கள். என் உறவினர்கள் எல்லாம் என்னை வெறுத்து விட்டார்கள். வேறு வழி இல்லாமல் இந்த ஹோட்டலிலே வந்து வேலை செய்கிறேன், இங்கே தான் தங்கி இருக்கிறேன் என்று சொன்னான். என் உள்ளம் உடைந்து போனது. வாலிப பிள்ளைகள் அன்புக்காய் ஏங்குகிறார்கள். இந்த வாலிப பிள்ளைகளை கர்த்தர் தொட வேண்டும். கர்த்தருடைய அன்பு அவர்களை சந்திக்க வேண்டும். ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 5வது வசனம். இயேசு மார்த்தாளிடத்திலும் அவளுடைய சகோதரியினிடத்திலும் லாசருனிடத்திலும் அன்பாயிருந்தார். அவ்வளோ அருமையான வசனம் பாருங்கள். இயேசு மார்த்தாளிடத்திலும் அவளுடைய சகோதரி இடத்திலும் லாசருவினிடத்திலும் அன்பாயிருந்தார். ஒரு பிள்ளைய கூட ஆண்டவர் ஒதுக்கலை. மார்த்தாள் அநேக காரியங்களை குறித்து கவலைப்படுகிறவள். லாசருவை குறித்து அதிகமாய் சொல்லப்படவில்லை. மரியாள் ஆண்டவரை மிகவும் நேசிக்கிறவள், மிகவும் நேசிக்கிறவள், கவலைப்படுகிறவள், ஒன்றும் சொல்லப்படாதவன். இந்த 3 பேரிடத்திலும் ஆண்டவர் அன்பாயிருந்தார். அந்த வீட்டில் பெற்றோர் இருந்ததாக தெரியவில்லை. எவ்வளோ பிள்ளைகளுக்கு தாய் தகப்பன் இல்லை. தாய் தகப்பன் இருந்தும் பிரிந்து போய் கிடக்கிறார்கள். உடைந்து போய் கிடக்கிற குடும்பங்கள், இவ்வளோ பிள்ளைகள் ஹாஸ்டலிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகள், பெற்றோருடைய அன்பை நினைத்து ஏங்கி வாழுகிற பிள்ளைகள். இவர்கள் எல்லாருக்கும் தேவையான ஒன்றே ஒன்று, இயேசுடைய அன்பு. இந்த அன்பு கிடைக்காததினால்
அவர்கள் யாரையெல்லாமோ நேசித்து வாழ்க்கையில் எந்த எல்லைக்கோ போகிறார்கள். இந்த நாட்களில் முழு உலகத்திலும் உள்ள வாலிபர்களை இயேசுடைய அன்பு தொட வேண்டும். இந்த வசனம் எவ்வளோ அழகாக இருக்கிறது. நான் ஆச்சரியப்பட்டு போனேன் இந்த வசனத்தை வாசித்து. இயேசு மார்த்தாளிடத்திலும் அவளுடைய சகோதரியிடத்திலும் லாசருவினிடத்திலும் அன்பாக இருந்தார். அவர் நெக்ஸ்ட் ஜெனரேஷன் நீட்ஸ் காட்ஸ் லவ். ஜெபிக்க போகிறோம், மாற்றங்கள் வரப்போகிறது. லெட்ஸ் ப்ரே. நல்ல பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. அடுத்த சந்ததிக்காக இந்த மதிய நேரத்தில் உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் நீர் ஆண்டவரே எல்லா வாலிபர்களையும் நேசிக்கிற தேவன் அப்பா. ஆண்டவரே, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா வாலிபர்கள் மேலும் கர்த்தருடைய அன்பு இந்த நாட்களில ஊற்றப்படட்டும் சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த ஜெபத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு பெற்றோர்களின் பிள்ளைகளை வாழ்க்கையிலும் ஆண்டவரே கர்த்தருடைய அன்பு அவருடைய இருதயங்களில் ஊற்றப்படட்டும் சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எல்லா வாலிபர்களும் இந்த நாட்களிலே தேவனை நேசிக்கிற வாலிபர்களாய் கர்த்தர் இந்த நாட்களில் மாற்றுங்கன்னு சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. உலக சிநேகத்திற்காக ஓடுகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் இந்த நாட்களில கர்த்தர் நீர் பிடிக்க வேண்டும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு வாலிபர்களையும் தேவ அன்புக்கு நேராய் கர்த்தர் திருப்புவீராக. அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், காருண்யத்தினால் உன்னை இழுத்துக் கொள்கிறேன் என்ற வார்த்தையின்படி உம்முடைய அநாதி சிநேகம் ஒவ்வொரு வாலிபர்களையும் பிடிக்கட்டும் ஆண்டவரே. உம்முடைய நேச வைராக்கியம் ஆண்டவரே ஒவ்வொருடைய வாலிபருடைய இருதயத்தில் ஊற்றப்படட்டும் சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. உங்க மேல நேச வைராக்கியம் உள்ளவர்களாய் எல்லாரையும் கர்த்தர் இந்த நாட்கள்ல மாற்றுங்க ஆண்டவரே. உங்க சமூகத்தின் மேல ஒரு நேச வைராக்கியம் உண்டாகட்டும், உங்க வார்த்தையின் மேல நேச வைராக்கியம் உண்டாகட்டும் அப்பா. எல்லா வாலிபர்களுக்குள்ளேயும் கர்த்தருக்கு அடுத்த காரியங்களில ஒரு நேச வைராக்கியத்தை ஆண்டவரே இந்த நேரத்தில் நீங்க ஊற்ற வேண்டும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. அவருடைய இருதயத்தில் இருக்கிற எல்லா அசுத்தங்கள், அவருடைய இருதயத்தில் இருக்கிற எல்லா மாயையான அன்புகள் எல்லாவற்றையும் கர்த்தர் இந்த நாட்களில் எடுத்து போடுவீராக. உண்மையான அன்புக்கு நேராய் திருப்புங்கப்பா, மெய்யான அன்புக்கு நேராய் திருப்புங்க ஆண்டவரே. அந்த சிலுவையின் அன்புக்கு நேராய் திருப்புங்க ஆண்டவரே. நீ கல்வாரியில சிந்தின அந்த ரத்தத்தின் அன்புக்கு நேராக ஒவ்வொரு வாலிபர்களையும் திருப்புங்கன்னு சொல்லி நாங்க ஜெபிக்கிறோம் அப்பா. எவ்வளவு வேணும் சிநேகிக்கக்கூடிய அந்த அன்பு, எவ்வளவு வேணும் புறம்பே தள்ளாத அந்த அன்பு, எவ்வளவு வேணும் அணைக்கக்கூடிய அந்த அன்பு, யார் தள்ளினாலும் அரவணைக்கக்கூடிய அந்த அன்பின் கயிற்றினால இந்த நேரத்துல எல்லா வாலிபர்களையும் நீங்க இழுத்துக் கொள்ளுங்கன்னு சொல்லி ஜெபிக்கிறோம் அப்பா. யார் யார் பெற்றோரை இழந்து அன்பிற்காய் ஏங்குகிறார்களோ, தனிமையில் வாடுகிறார்களோ, ஒவ்வொரு வாலிபருடைய வாழ்க்கையிலும் கர்த்தருடைய அன்பின் கரம் இப்பொழுது தொட வேண்டும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. நீர் ஒருவரே தேற்றரவாளனான பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவரையும் கர்த்தர் இந்த நாட்களில் தேற்றுங்கன்னு சொல்லி நாங்க ஜெபிக்கிறோம். ஒரு தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன் என்று சொன்னீரே. யார் யார் அன்புக்காய் ஏங்கி இருக்கிறார்களோ கர்த்தருடைய வார்த்தை தேற்றுவதாக, பரிசுத்தாவினுடைய பிரசனம் தேற்றுவதாக, கர்த்தருடைய அன்பின் கரம் இப்பொழுது அந்த வாலிபர்களை தொடட்டும் சொல்லி நாங்க ஜெபிக்கிறோம் அப்பா. உலக சிநேகத்திலிருந்து கர்த்தர் நீங்க பிரித்தெடுப்பதற்காய் ஸ்தோத்திரம் அப்பா. அநேக வாலிபர்கள் சிலுவையின் அன்புக்கு நேராக ஓடி வருவதற்காய் ஸ்தோத்திரம். திரள் திரளான வாலிபர்கள் அந்த சிலுவையின் அன்புக்கு நேராய் ஓடி வருவார்களாக. நீங்க கிரியை செய்யுங்கன்னு சொல்லி நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கல்வாரியில் நீர் சிந்தின அந்த ரத்தத்தை இந்த நாட்களில் அவர்கள் நினைவு கூற ஒவ்வொருவருக்கும் நீங்க கிருபை பாராட்டுங்கன்னு சொல்லி ஜெபிக்கிறோம் அப்பா. உம்முடைய பாடுகளை நினைவு கூர்ந்து நீர் அவர்கள் மேல ஆதியிலிருந்து வைத்திருக்கிற அந்த அன்பை ஒவ்வொருவரும் புரிந்து கொள்வதற்கு இந்த நாட்கள்ல உதவி செய்யுங்கன்னு சொல்லி நாங்க ஜெபிக்கிறோம் அப்பா. எல்லா வாலிபர்களுக்குள்ளேயும் அந்த அன்பின் வைராக்கியம் இந்த நாட்கள்ல ஊற்றப்படட்டும் சொல்லி ஜெபிக்கிறோம். மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே நம்முடைய இருதயங்களில் தேவ அன்பு ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை ஒருபோதும் நம்மை வெட்கப்படுத்தாதுன்னு நாங்கள் வாசிக்கிறோமே. ஆண்டவரே, அந்த அன்பு ஒவ்வொருவர் மேலே ஊற்றப்படட்டும் சொல்லி நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஜெபிக்கிறோம் அப்பா. சிறுபிள்ளைகள் மேல ஊற்றப்படட்டும், வாலிபர்கள் மேல ஊற்றப்படட்டும், சபைக்குள் இருக்கிற எல்லா வாலிப பிள்ளைகள் மேலையும் ஊற்றப்படட்டும் சொல்லி நாங்க ஜெபிக்கிறோம் அப்பா. அடுத்த சந்ததி தேவனை நேசிக்கிற சந்ததியா எழும்பட்டும் ஆண்டவரே. அடுத்த சந்ததி தேவ அன்பினால் நிரப்பப்பட்ட சந்ததியாய் எழும்பட்டும் சொல்லி நாங்க ஜெபிக்கிறோம் அப்பா. தாவீதை போல எப்போதும் தேவனை நேசிக்கிற இருதயத்தை இந்த நாட்களில எல்லா வாலிபர்களுக்கும் நீங்க கொடுக்க வேண்டும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே.
உங்க கரங்களில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. பெரிய மாற்றங்கள் வருகிற நாட்கள்ல வரப்போறதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் கண்கள் காணும் ஆண்டவரே தேசங்களில மாற்றங்கள், பல கண்டங்களில மாற்றங்கள், எங்கள் பகுதிகளிலே பெரிய மாற்றங்கள், ஜெபத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு வீட்டிலும் மாற்றங்கள் வரப்போறதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். அப்படியே கரங்களை உயர்த்திக் கொள்ளுங்கள். என் மீது அன்பு கூர்ந்து பலியானீர் சிலுவையிலே, எனக்காய் இரத்தம் சிந்தி கழுவி நீர் குற்றம் நீங்க பிரித்தெடுத்தீ பிறக்கும் முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட பிரித்தெடுத்தீ பிறக்கும் முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட பிரித்தெடுத்தீ பிறக்கும் முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட ஆராதனை உமக்கே, அனுதினமும் உமக்கே, ஆராதனை உமக்கே, அனுதினமும் உமக்கே. என் மீது அன்பு கூர்ந்து பலியானி சிலுவையிலே, எனக்காய் இரத்தம் சிந்தி கழுவி நீ குற்றம் நீங்க பிரித்தெடுத்தீ பிறக்கும் முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட பிரித்தெடுத்தீ பிறக்கும் முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட ஆராதனை உமக்கே, அனுதினமும் உமக்கே, ஆராதனை உமக்கே, அனுதினமும் உமக்கே. அன்பின் ஆண்டவரே, எங்கள் மேல் அன்பு கூர்ந்து நாங்கள் பாவிகளாயிருந்த பொழுது உங்க அன்பு எங்களை சந்தித்து ரட்சித்தது போல, இன்றைக்கு பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற எங்கள் அன்பு வாலிப செல்வங்கள், ஒவ்வொரு வாலிப கண்மணிகளையும் உங்க அன்பு தொடரும் ஆண்டவரே. இன்னைக்கு இதுதான் ஆண்டவரே எங்க ஜெபம். இந்த ஜெபத்தில் யாருடைய பெயர்களை எல்லாம் நாங்கள் உம்மிடத்தில் நினைவு கூறுகிறோமோ, ஒவ்வொரு மகனையும் ஒவ்வொரு மகளையும் உங்க தூய அன்பு தொடட்டும் ஆண்டவரே. உங்க கல்வாரி அன்பு கழுவட்டும் ஆண்டவரே. சீக்கிரமா உங்க பக்கம் இழுத்து கொள்ளுங்க ஆண்டவரே. சீக்கிரமாய் நீங்க ரட்சிக்கும்படியா ஜெபிக்கிறோம். சீக்கிரமாய் அபிஷேகிக்கும்படியா ஜெபிக்கிறோம். சீக்கிரமாய் திருப்பும்படியா ஜெபிக்கிறோம். சீக்கிரமாய் எழுப்பும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அடுத்த தலைமுறை எழும்பி நின்று தேவனுக்காய் வைராக்கியமாய் வாழ்வதை எங்கள் கண்கள் காண விரும்புகிறதப்பா. கர்த்தர் இந்த ஜெபங்களை எல்லாம் கேட்டு பதில் கொடுக்கிறதற்காய் உமக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம். ஒவ்வொரு மகனையும் ஒவ்வொரு மகளையும் நீங்க ஆசீர்வதிங்க என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் வாசித்து நான் உங்களுக்காய் கடைசியில் ஜெபிக்க விரும்புகிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 20வது வசனம். யோவான், மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும். நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற வாக்கு இதுதான். இப்பொழுது நீங்கள் அழுது புலம்புகிறீர்கள், பிள்ளைகளை குறித்து பாரப்படுகிறீர்கள், எல்லாம் இருக்கட்டும். ஆனால் வசனம் சொல்கிறது உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஓமையாக பின்னாடி சொல்லுகிறார்,
ஒரு ஸ்திரீக்கு பிரசவ காலம் வந்திருக்கும் பொழுது அவள் வேதனைப்படுகிறாள். ஒரு பிள்ளை பெற்றவுடன் ஒரு மகன் உலகத்தில் பிறந்தான் அல்லது ஒரு குமாரன் குமாரத்தி பிறந்தாள் என்ற சந்தோஷத்தினால் அப்புறம் உபத்திரவத்தின் இணையாள் என்று. அதே போல உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறுகிற நாட்கள் சீக்கிரம் வரப்போகிறது. கர்த்தர் அதை செய்ய போகிறார். உங்களுக்காய் ஜெபிக்க போகிறேன். அன்பின் ஆண்டவரே, பரலோக பிதாவே, ஆண்டவரே, இன்றைக்கு ஜெபத்தில் கலந்திருக்கிற எல்லா வாலிப சகோதரர்களுக்காக, சகோதரிகளுக்காக, பெற்றோருக்காக நான் ஜெபம் பண்ணுகிறேன். உம்முடைய வார்த்தை சொல்லுகிறது உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று. ஜெபத்தில் கலந்திருக்கிற ஒவ்வொருவருடைய துக்கமும் சந்தோஷமாய் மாறட்டும் ஆண்டவரே. எந்தெந்த குடும்பத்தில் எல்லாம் பிள்ளைகளை குறித்து பெற்றோர் துக்கத்தோடு இருக்கிறார்களோ சீக்கிரத்தில் அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் ரட்சிப்பை தரப்போறதற்காய் ஸ்தோத்திரம். அதே போல் ஆண்டவரை திருமணத்திற்காக வெகு நாட்களாய் காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் நல்ல வாழ்க்கை துணையை கொடுங்கப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். வேலை இல்லாமல் திகைக்கிற வாலிப பிள்ளைகளை கர்த்தர் சீக்கிரத்தில் நல்ல வேலைகளை கொடுங்கப்பா. எந்த வேலைக்கும் போகாமல் மன உளைச்சலில், டிப்ரெஷனில் வீட்டுக்குள் அடைந்து கிடக்கிற பிள்ளைகளை கர்த்தர் விடுதலை செய்து சீக்கிரத்திலே அந்த பிள்ளைகள் வாழ்க்கையில பெரிய மாற்றங்களை தரப்போகிறதுக்காய் உங்களுக்கு நாங்கள் நன்றி சொல்லி நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறப்பா. ஆண்டவரே, திருமணமாகி சில மாதங்களிலேயே பிரிந்து வீட்டில் வந்து வாழுகிற பெண் பிள்ளைகளுக்காய், மனைவியை பிரிந்து வாழுகிற ஆண் பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறையா. அந்த குடும்பங்கள் எல்லாம் ஒன்றாய் இணையட்டும் என்று சொல்லி நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். இள வயதிலேயே இந்த பிள்ளைகள் இப்படி பிரிந்திருக்கிறது நிமித்தம் துக்கத்தோடு இருக்கிற பெற்றோருக்காய் வேண்டிக் கொள்கிறேன். அவர்களையும் கூட கர்த்தர் ஆறுதல் படுத்துவீராக. இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை மீண்டும் இணைக்கப்பட கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். இள வயதிலேயே வாழ்க்கை துணையை இழந்து நிற்கிற பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, மரணம் எத்தனையோ வீடுகளில் வாலிபர்களை இள வயதிலே வாரிக்கொண்டு போய்விட்டது. அந்த வீடுகளுக்கெல்லாம் ஜெபிக்கிறேன். உம்மால் உண்டாகிற ஆறுதல் அந்த வீடுகளில் வரட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். மன வளர்ச்சி குறைந்த ஆட்டிசம் சில்ட்ரன், ஹைப்பர் ஆக்டிவ் சில்ட்ரன், ஆண்டவரே, இன்னும் ஹேண்டிகேப்டு சில்ட்ரனை கைகளில் வைத்துக்கொண்டு இவ்வளோ பெற்றோர் அழுகிறார்கள், புலம்புகிறார்கள். என் பிள்ளை நடக்காதா, பார்க்காதா, கேட்காதா, பேசாதா என்று துக்கத்தில் இருக்கிற பெற்றோருக்காய் ஜெபிக்கிறப்பா. இந்த வசனத்தின்படி அவர்கள் துக்கமெல்லாம் சந்தோஷமாய் மாறும்படி ஆண்டவர் அற்புதங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேனப்பா. இன்னும் வேறு எந்த காரியத்தை நிமித்த மன உளைச்சலிலும் துக்கத்திலும் இருக்கிறார்களோ அந்த காரியங்களை எல்லாம் மாற்றி போட வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். பிள்ளைகள் வளர்ந்து குடும்பமாய் மாறின பிறகு பெற்றோரை புறக்கணித்து ஒதுக்கி வைத்திருக்கிற குடும்பங்களுக்காய் ஜெபிக்கிறேன். ஆண்டவர் இடைப்படுவீராக. மாற்றங்கள் வரட்டும். பெற்றோரை நேசித்து கரிசனையாய் கவனிக்கக்கூடிய பிள்ளைகளாய் மாற்றுங்க. சகோதரர்களுக்கிடையில, சகோதரிகளுக்கிடையே பகை நிமித்தம் பிள்ளைகள் பிரிந்து கிடக்கிறார்களே, உடைந்து கிடக்கிறார்களே, அப்படிப்பட்ட குடும்பங்களுக்காய் ஜெபிக்கிறேன். அந்த குடும்பத்தின் துக்கமெல்லாம் சந்தோஷமாய் மாறட்டும் எஜமானரே. ஆண்டவரே, நீர் அப்படி செய்ய போகிறதற்காய் உமக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம். இணைப்பிலே கலந்திருக்கிற ஒவ்வொருவருக்காய், தொலைக்காட்சியிலும் ஆண்டவரே யூடியூப்லும் ஃபேஸ்புக்கிலும் இந்த நிகழ்ச்சிகளை பார்க்கிற ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறப்பா. எல்லாரையும் ஆசீர்வதிங்க. எங்கள் அடுத்த தலைமுறை ஆண்டவரை சேவிக்கிற தலைமுறையாய் மாறப்போகிறதற்காய் உங்களுக்கு நன்றி. ஆண்டவரும் இரட்சகருமா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நம்முடைய எல்லா ஜெபங்களை கேட்டிருக்கிறார். நம்முடைய அடுத்த தலைமுறையை கர்த்தர் கட்டாயம் தொடுவார், மாற்றுவார். நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மைகளை தருவேன், இன்றைக்கே தருவேன் என்று சொன்ன ஆண்டவர் இன்றைக்கே கிரியை செய்ய துவங்கி விட்டார். ஆகவே உங்கள் கண்ணீரை துடைத்துக் கொள்ளுங்கள். ஜெபத்தை தொடர்ந்து நாம் ஏறெடுப்போம். தொடர்ந்து இந்த நெக்ஸ்ட் ஜெனரேஷன் பிரேயரை அநேகருக்கு அறிமுகப்படுத்துங்கள். லைவாக அநேகரை வந்து இணைந்து கொள்ள சொல்லுங்கள். அதோடு கூட இதை யூடியூபிலும் பலரும் பார்க்கும்படி மற்றவர்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். நீங்கள் இருக்கிற இடத்துல 4 பேர் 5 பேர் சேர்ந்து இதை போல வாரம் ஒரு முறை நீங்கள் கூடி ஜெபிக்கலாம். அப்படிப்பட்ட ஜெபத்தை துவங்குங்கள். ஆண்டவர் உங்கள் பகுதியிலே பெரிய மாற்றங்களை கொண்டு வருவார். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் வரைக்கும் உங்களிடத்திலிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு சகோதரி ஜெயராணி ஆண்ட்ரூ. God bless you.